ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம அஜித் சாரோட அட்டகாசம் திரைப்படத்தோட கதையை தான் பார்க்குறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நம்ம அஜித் சார் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் 2 பேர் ஆப்போசிட்ல இருக்கிற சில ரவுடிங்க பம்புலுக்காங்கன்னு சொன்னோன்னே இவர் அடிக்கிறதுக்காக எழுந்திரிச்சு போவாருங்க. பட் இவருக்கு கனவுல தான் சண்டை போட தெரியும். நிஜத்தில் பார்த்தா பயப்படுவார். இதுக்கப்புறம் தான் இவங்க அம்மா வந்து சொந்தமாக ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சுருப்பாங்க. அந்த டிரைவிங் ஸ்கூலில் சும்மாயும் மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது இவர் தான். இப்படி இருக்கையில் இவங்க அப்பாவை கொண்ட ஒருத்தன் வந்து இந்தியா நேரத்தில் நம்ம அஜித் சாரையும் அவங்க அம்மாவையும் ஒன்றா பார்த்துருவான். பார்த்த உடனே டக்குன்னு அவன் அஜித்தோட அம்மா கிட்ட பேச போகும்போது அஜித் அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துடும். என்னன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவை கொல்லும்போது இவரோட கூட பிறந்த இன்னொரு அண்ணன் வந்து டக்குன்னு அந்த விஷயத்த பார்த்துருப்பான். இப்போ அந்த பையன் தான் இதுவோன்னு சொல்லி இவனையும் சேர்த்துக்கொள்ளணும்னு நினைக்கும் போது தான் அஜித்தோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரை விருந்துக்கு கூப்பிட்டு இவருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் என் கணவரை கொல்லும்போது பார்த்தா அந்த பையனை நான் அன்னைக்கே தத்து கொடுத்துட்டேன். இப்போ அவன் வெளிநாட்டில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே நீங்கள் இப்படி சொல்கிறதுனால நான் உங்கள் பையனை எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம அஜித் இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட கார் சூட் ஷாப்பில் ஒருத்தன் வேலை பார்த்துருப்பான். அவன் என்ன பண்ணிடுவான், பக்கத்தில் இருக்கிற டிரைவிங் பழக்கம் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஓடிடுவான். இப்போ அவரோட அப்பா வந்து இங்கே சண்டை போடும்போது என் பொண்ணை கூப்பிட்டு அவன் தான் தூத்துக்குடி போயிட்டான், நீ தான் கூப்பிட்டு வரணுன்னே என் காரையும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டேன், நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் உடனே என்ன பண்ணுவார்னா தூத்துக்குடிக்கு கிளம்புவார். பட் நார்மலாக இவர் இங்கே எப்போ போல பேண்ட் ஷர்ட் போட்டுப்பார். பட் தூத்துக்குடினோடனே வேஷ்டி ஷர்ட்டை கட்டிட்டு கிளம்புவார். அப்போ வேஷ்டி ஷர்ட்டை கட்டி கிளம்பிடுமோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே இவருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. இவர் வேஷ்டி ஷர்ட்டை போட்டு வந்தனால தான் மதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தூத்துக்குடியில் பெரிய தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அஜித் சாரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில பேர் இவருக்கு காசுலேருந்தே நிறைய மரியாதை வரைக்கும் கொடுப்பாங்க. அப்போ அவங்க ஒருத்தனை அடித்து போட்டுப்பாங்க. அவருக்கு நம்ம இவர் ரத்தம் கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்பி வந்துடுவார். கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்த காட்டுவாங்க. தூத்துக்குடியில் இவரோட அண்ணன் இருக்காரு தெரியுமா, அவர் அங்கே தான் இருப்பார். இவங்க அம்மா சொன்ன மாதிரி அவன் ஃபாரின் போயிருக்க மாட்டான். போகிற வழியில் பாதிலே தப்பு வச்சு கரெக்டாக தூத்துக்குடியில் ஒரு பெரிய ரவுடியாக இருப்பான். இப்போ இந்த விஷயத்துல வந்து அவன் அண்ணனுக்கு தெரியும், தம்பி தான் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. இப்போ இவன் உடனே என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, தம்பியை வந்து இந்த மறுபடியும் தூத்துக்குடிக்கு வர வைப்பான். வர வச்சு டக்குன்னு அவனை என்ன பண்ணுவானா, அவனை அடித்து போட்டு அவனுக்கு பதிலாக இவன் திருப்பி சென்னைக்கு வந்து கிளம்பி போவாங்க. அப்போ அவன் தம்பிக்காரன் என்ன சொன்னான்னா, இப்போ எதுக்குடா நீ கிளம்பி போகிற அப்படின்னோடனே, ஓ அம்மா தான் என்னை பிரிச்சா, இன்னைக்கு அவளை நான் சும்மா விட மாட்டேன். எப்படி நான் எத்தனை நாள் வழியில் தாங்கணும்னாலும் அதே மாதிரி அவளுக்கும் வழியை கொடுக்க போகிறேன், அதுவும் ஓ ரூபத்தில் கொடுக்க போகிறேன், ஒன்றை வச்சுக்கிட்டு தானே என்னை பிரிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே இருக்க அதாவது அவர் தம்பி கூட சண்டை போட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்லியாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே ஒரு பெரிய ரவுடியோட மச்சானை இவர் கொண்டிருப்பாங்க. அந்த கொலைப்படியை வந்து இவன் தம்பி மேலே போட்டு இவன் தம்பியை சேர்த்து காலி பண்ணிவிட்டு அங்கே அவங்க அம்மாவையும் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி தான் இவர் கிளம்புவார். இப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா, இங்கே இருக்கிற ரவுடிட்ட வந்து இவரை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். சொல்லிவிட்டு நம்ம அஜித் சாரை வந்து அவர்கிட்ட கோர்த்துட பார்ப்பாரு. பட் இங்கே தம்பிக்கார கொஞ்சம் பிரில்லியர், அதாவது பேச்சிலே சமாளிச்சிருவான். இப்போ இவன் என்ன பண்ணினா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற ரவுடிங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி இந்த பெரிய ரவுடிகிட்ட இருந்து இவர் இப்போ தப்பிச்சிருவாரு. தப்பிச்சதுக்கப்புறம் ரவுடி இப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அஜித்தை தேடி மறுபடியும் தூத்துக்குடிக்கு வரும்போது அவன் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, டே இவன் என்னடா கேகாதியாக இருக்கான், உன் விஷயத்துல இருந்தே கரெக்டாக ரவுடியை பிரித்து விட்டுட்டா அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனை ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லும்போது இவங்க அம்மாவுக்கு இவர் நிறைய குறைச்சல் கொடுப்பாரு. நம்ம அஜித் ஏற்கனவே இங்கே ஊரில் ஒரு பொண்ணை லவ் பண்ணாருங்க, அதாவது இவர் தம்பி. இப்போ அந்த பொண்ணோட அப்பா என்ன தருவானா, இவங்க காதல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அண்ணங்காரங்கிட்ட வந்து நீ என் பொண்ணை விட்டுட்டு அவனுக்கு என்ன கேட்குறியோ நான் அதை தரேன்னொன்னே, சரி ஓகே கொஞ்சம் பணம் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் பொண்ணையே ஒரு விட்டுருவாரு. அந்த ஹீரோயின் நான் இத்தனை நாள் உன்னை நம்புனா, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்கிற அவங்க அம்மாவுக்கு இப்போ கொஞ்ச நாளாக இவன் ஏன் இப்படி நடந்துக்கிடுறான் அப்படிங்கிற விஷயம் எனக்கும் சுத்தமாக புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் தான் இவர் நைட்டுக்கு நல்லா குடிச்சிட்டு ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிருப்பாங்க. அப்போ அங்கே வந்து போலீஸ்காரங்க இவர் முதுகில் கை வச்சுருவாங்க. முதுகில் கை வச்சாலே ஒரு கோரம் போலீஸ்காரன்லேருந்து எல்லாத்தையும் அடித்து போடுவாரு. அடித்து போட்டோன்னே இவங்க அப்பா ஒருத்தங்க கொண்டா தெரியுமா, அவன் ஊர்லேயே பெரிய ஆளாக இருப்பான். இப்போ அவன் மூலமாக இவங்க அம்மா இவரை ஜாமீனில் எடுத்துவாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவன் எனக்கு போனான், இவன் இவ்வளோ சண்டை போடுறான், இவன் தான் உண்மையில அந்த பையனை அடினா, இவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் என் பையனை காப்பாற்றிங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அஜித் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ரவுடிட்டு அவர் தம்பி சரண்டர் ஆகி செத்துலாம் சொல்லி வரும்போது அவன் கூட இருக்க ஃப்ரெண்டு என்ன சொல்லிடான்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆடு சென்னையில் இருக்கா, இவன் அவனோட ரெட்டா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த ரவுடிட்ட சொன்னேன்னா அந்த ரவுடி அவனை தேடி சென்னை கிளம்பிடுவான். இப்போ இவன் சென்னை கிளம்பி போனதுக்கப்புறம் டக்குன்னு சென்னையில் என்ன ஆகுனா, அவங்க அம்மாவுக்கு இவன் பண்ணுற விஷயங்கள்லாம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா சொந்தமாக வச்சுக்க அந்த கார் இதையும் இவன் வந்து விற்றுவான். இப்போ அவங்க அம்மா கோவத்தில் என்ன சொல்லிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு உங்கள் அண்ணனை விற்று தான் நான் உன்னை இப்படி வளர்த்தேன், உங்கள் அண்ணன் போகும்போது என்னை பார்த்தா, அவள் பார்த்த ஒவ்வொரு பார்வையும் என்னை இன்னைக்கு கொண்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணனை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, அதாவது இங்கே இருக்கிற அவன் அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதாவது நம்ம தான் இத்தனை நாள் நம்ம அம்மா தப்பாக நினைச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே இருக்கிற அந்த ரவுடி இருக்கான் தெரியுமா, இவங்க அப்பா கூட அவனோட ஆளுங்க எல்லாருமே இங்கே வந்து இந்த அஜித்திட்ட பிரச்சனை பண்ணும்போது இவர் எல்லாரையுமே அங்கே வச்சு அடின்னு பறந்துருவாங்க. தெரிஞ்ச அவங்களோட ஓனர், அதாவது இவங்க அப்பாவை கொண்டவன் அந்த இடத்துக்கு வந்து தம்பி இதெல்லாம் தப்புன்னு சொல்லும்போது அஜித்துக்கு தான் அப்பாவை கொண்டது இவன் தான் சொல்லி அவனை அடிக்க போவானா.
அப்போ இவனை ஏற்கனவே தூத்துக்குடியில் தேடி இருக்கிற ரவுடிங்களும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம அஜித்தோட தலையில் கன்னை வச்சு உன் தம்பி என்கிட்ட மாட்டி விட்டு நீங்கள் தப்பிச்சிட்டி அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு இவரோட தம்பியை வந்து அந்த ரவுடிங்கிற கூட எல்லாத்தையுமே சண்டை போட்டு இவங்க அப்பாவை கொண்டவனையும் இந்த அஜித் வந்து கொண்டு வருவாங்க. கொன்னதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இவங்க கூட சண்டை போட்டனால மயக்கத்தில் வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அஜித் என்ன சொல்கிறா, அம்மா நினச்ச மாதிரி நான் ஃபாரின்லேயே இருக்கிறதா இருக்கட்டும், நான் பண்ண தப்புக்கு எல்லாமே நான் இப்போ போய் தூத்துக்குடியில் சரண்டராக வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்புறதோட இந்த திரைப்படத்தோட கதையை முடிப்பாங்க. சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன